எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்றது வந்து குணம். ஆனா எல்லாருக்கும் ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அது வரும். அதுவும் இந்த வரத்தை வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா உங்களோட கியூட்டி, உங்களோட ஸ்வீட்டி, உங்களோட டார்லிங், உங்களோட ஃபேவரட், உங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்க வந்து இந்த வரத்தை குடங்குடமா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம் உங்க எல்லார் மனசுலயும் அவங்க ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் an easy thing, but she do it with so much of ease and style. I'm very happy to welcome lady superstar Nayanthara. ஹலோ. ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹேண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கு போல இருக்கே உங்களுக்கு. ஃபுல் and how you full yes அந்த full feeling எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிளெஸ்டா இருக்கு as always. உங்ககிட்ட எப்பவுமே நான் பேசும்போது இதுதானே நான் சொல்லியிருக்கேன். ஆமா, நான் ரொம்ப பிளெஸ்டா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். நிஜமாவே ரொம்ப blessed இல்ல? It's such a nice feeling. So இன்னைக்கு வந்து நம்ம கனெக்ட்காக again we're connecting. ஸோ முதல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய குட்டியாக நிறைய விஷயங்கள் ஏன்னா எப்பயாவது தானே கிடைக்குது. ஸோ மிச்ச விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பேசிக்கணும். அது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்காக, உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக. ஸோ வித் தட் பெர்மிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் your 20 years journey. 2003ல you started, 2023 இன்னும் few daysல வரப்போகுது. ஸோ you're going to complete 20 years. இந்த கிறிஸ்மஸ் வரும்போது it will be 20 years. Yes, so how does that feel? Great. Greatனா லைக் சம்டைம்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது 20 இயர்ஸா நிஜமாவே 20 இயர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் நிஜமாவே அந்த 20 இயர்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் இது இருக்கு, நிறைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் இருக்கு, விச் ஹஸ் ஆல் பீன் வெரி வெரி நைஸ். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ட்ரீமோடு வந்திருப்பேன். அந்த ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சா? I was too young. I was 18 நினைக்கிறேன் when I started. ஸோ அதனால் அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அப்படியே I just started off and I just went with the flow. அவ்வளோதான். அந்த ஃப்ளோவில் போகும்போது என்ன எதுன்னெல்லாம் தெரியல. பட் ஆனால் ஆஃப்டர் பாயிண்ட் I wanted to achieve certain things. I wanted to be, கொஞ்சம் இப்போ ஒரு ஃபில்ம்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது என் பேரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசைப்பட்டது வந்து கண்டிப்பாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தானே. செகண்ட் 10 இயர்ஸ் எடுத்துப்போமே. சரி, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து வெரி யங். நமக்கு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ஓகே இதுதான் இது, டு மேக் அவர் ஓன் செட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் டு ஃபிகர் அவுட் ஓகே திஸ் இஸ் தட் அப்படின்னு. அது பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். 20ஸ்ல லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். when you're reaching 30s லைஃப். ஸோ அதில் வச்சிருந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஃபார் ஸ்பெஷலி மேல் ட்ரிவன் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த கோல்ஸை செட் பண்ணி அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கா? ஆல்மோஸ்ட். பட் ஆனால் ஐ ஃபீல் there's a lot more to do, there's a lot more to achieve. பட் ஆனால் ஐ திங்க் I'm somewhere there. ஒரு அளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அந்த செகண்ட் செட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சில ட்ரீம்ஸ் இருந்தது. இப்படி இருக்கணும். இப்போ இந்த விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்போ இல்லை. விமன்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ஃபேஸாக இருந்தது அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது. அப்போ எனக்கு எப்படி தோணிருக்குன்னா, ஏன் நம்மளுக்கு ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் இருக்குது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனால் கூட அந்த டைமில் எப்படி இருக்கும்னா எங்கேயாச்சும் ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. ஏதாவது ஒன்று ரேண்டமாக தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. எந்த விதத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதனால தான் நான் வந்து எந்த இதுக்குமே நான் ஆக்சுவலி போகாமல் இருக்கிறதுக்கே ரீசன் வந்து எப்படின்னா, ப்ராபப்ளி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நினச்சி அதுக்கப்புறம் நான் அதை பண்ணவே இல்லை. அது வேற விஷயம். பட் ஐ ஃபெல்ட் தட் ஏதாச்சும் ஒன்று அந்த டைமில் பண்ணணும். விமன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, இஃப் நாட் ஈக்குவலி ஒரு அளவுக்காச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அது ஐ திங்க் இப்போ வந்து நிறைய விமன் சென்ட்ரிக் ஃபில்ம், எங்கே பார்த்தாலும் விமன் சென்ட்ரிக் ஃபில்ம். there are so many producers who are coming to produce so many films. It's actually very very nice. Having said that, ஃபர்ஸ்டா அதை பண்ணி அந்த ரோடு போட்டு அந்த பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் கஷ்டம். அது நீங்க வந்து பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் ஃப்ரம் தேர் நீங்க பண்ண அந்த விஷயம், அந்த லெகசி ஷுட் பி கேரிட். இன்னும் நிறைய இருக்கு டு அச்சீவ், லைக் யூ செட் நிறைய இருக்கு. பட் திஸ் இப்போ இருக்கிற ஒரு சேஞ்ச் இட் செல்ஃப் இஸ் லைக் அ பிக் சேஞ்ச்னு சொல்றேன். 15-20 பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் வந்து all our women are doing such great films. Yeah, definitely.
அண்ட் ஹேவிங் said இப்போ நான் வந்துட்டு எனக்கு உங்களுக்கு தெரியுங்கிறனால ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே பட் ஸ்டில் நான் சொல்றேன் நிறைய பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம்ஸ் நிறைய இப்போ நீங்க பண்றீங்க நோ யூ ஆஃப் கோர்ஸ் there's a pan Indian film which is coming with the King Khan அவரோட வருது அது தவிர்த்தும் நீங்க நிறைய லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம்ஸ் ஈவன் சோலோ ஹீரோயின் ஷீரோ ஃபிலிம்ஸ் வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேல் பண்றீங்க ஸோ இஸ் தட் கான்ஷியஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா ஐ வுட் சே எஸ் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்முக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இல்லை. இட் வாஸ் அ வெரி வெரி ரேர் திங். அது வந்து ஒர்க் ஆகுமா, தியேட்டருக்கு ஆளுங்க வருவாங்களா, அதுதான் மெயின் விஷயம். இட்ஸ் அபவுட் த ப்ரொடியூசர்ஸ் பீங் ஹாப்பி அபவுட் இட். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லாஸ் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த தியேட்டருக்கு ஆளுங்க வந்தாங்க, ஃபில்ம்ஸ் பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்துச்சு, மெயின்லி ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறாங்க. ஸோ இப்போ வர ஃபிலிம்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் தெர் இஸ் அ சர்டன் பட்ஜெட் டு இட். இப்போ நான் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற ஹீரோயின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. அந்த பட்ஜெட் மீறி போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்களால அது தட்ஸ் ஹவ் இட் இஸ், பிஸ்னஸ், அவ்வளோதான், பிளெயின் பிஸ்னஸ். பட் எனக்கு என்ன ஆசைன்னா, நம்மளால ஏன் அதுவும் பண்ணக்கூடாது? ஸோ ஒரு ஃபுல் ப்ளோன் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் ஃபில்ம் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ ஐ எம் திங்கிங் வீல் டூ ஸ்மாலர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ, பட் வீல் டூ பிகர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ ஆன் அ பிகர் ஸ்கேல். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு, நான் அப்படி புஷ் தட் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் ட்ரை பண்ணுறேன் தட் கொஞ்சம் பிகர் ஸ்கேல் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து வரும்போது ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பி அ ரியலி குட் சேஞ்ச். ஹீரோ ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ஃபில்ம்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இட் வில் பி அ பிகர் கேம். அவங்களுக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போ எல்லாமே அப்படி ஃப்ளரிஷ் ஆகுது இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது, விச் இஸ் வெரி நைஸ். அதனால நான் அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் பிகர் ஃபில்ம்ஸாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போதே there's a constant learning இல்லை உங்களுக்கு? ஏதோ ஒன்று இப்போ 20 years கழிச்சு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலும் இருந்து இப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் இருக்கும், இப்போ சம்திங் டு புஷ், ஏதோ ஒன்று ஒரு லேர்னிங். ஸோ இப்படி லேர்னிங் இருக்கும்போது உங்களுடைய 20 years ஜேர்னியை நம்ம போய் பார்த்தோம்னா, ஒவ்வொரு படங்கள் எடுத்து பார்த்தோம்னா, there will be so much of learning. If we go back to சிவகாசி, அந்த கோடம்பாகு, அது டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது அவங்களுக்கு நீங்க சொல்லும்போது ஆகுது. லைக் சிவகாசி, தென் பல்லேலக்கா சாங் வந்தது, அது ஒரு டிரான்சிஷன். அங்கேருந்து பில்லா, அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் சாங்ஸ்ன்னு இருக்கிறது திடீர்னு வந்து நான் பண்றேன்னு சொல்லும்போது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்க வந்து ஒரு சாங்க்கு மட்டும் போய் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, மைட் நாட் பி குட் ஃபார் யுவர் இமேஜ், கரெக்டா இருக்காது, அப்புறம் சாங்க்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நோ, டூயிங் அ ஸ்பெஷல் சாங் இஸ் அ ஸ்பெஷல் திங். உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் இருக்கிறதுனால தானே அவங்க கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த ஒரு ஸ்பெஷல் சாங்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது பண்ணா நல்லா தான் இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் சி, இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஒன்லி. ஸோ அது பண்ணும்போது அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, which was ரெண்டு சாங்குமே கோடம்பாக்கம் ஏரியாவும் சரி பல்லேலக்காவும் சரி, இட்ஸ் such a hit numberல ரெண்டுமே. அங்க இருந்து அப்படியே பார்த்தா ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் we saw in பில்லா. ஸோ அங்க பில்லால வந்து பார்த்தா wow, this woman is blowing our mind, அந்த மாதிரி ஃபிட்னஸோட ஒரு ஸ்டைலா to carry that, it's not easy. அங்கேருந்து அப்படியே வந்தா யாரடி நீ மோகினி, அப்படியே ஒரு ஊருக்கார பொண்ணு. இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு படமுமே அப்படியே அங்கேருந்து ஒரு சேஞ்ச் எல்லாமே ஒரு ஸ்டெப், ஏதோ ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த லெவல் போயிருக்காங்க, அடுத்த லெவல். ஸோ வாட் இஸ் தட் வாஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட்? சம்திங் அபௌட் பில்லா you've learned? Just that again, பில்லா பண்ணும்போது no one had that kind of confidence in me other than my director and Vishnu sir arkattum. Nobody else had confidence in you சொல்றீங்க? Yeah, as in no one had seen me in such a அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஃபுல் ஆன் கிளாம் மோட், ஃபுல் ஆன் ஸ்டைலிஷ் ஜோன், இந்த மாதிரி யாருமே என்ன பார்த்ததே இல்லை. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் ஆர் டு நோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த டைம்ல நிறைய வந்து நான் ஹோம்லி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் மோர் ஆஃப் கேரக்டர் ட்ரிவன், மோர் ஆஃப் தட் இந்த வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல விஷ்ணு தான் வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் தட் ஓகே, திஸ் கேர்ள் கேன் ஆக்சுவலி புல் திஸ் ஆஃப். அண்ட் அனு, மை ஃப்ரெண்ட், வாஸ் விஷ்ணுஸ் வைஃப், வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் do this, and that's when she styled me. அவங்களோட ஸ்டைலிங் அண்ட் அவங்களோட இதுதான் that
made a huge difference, and the way the film was shot, it's again a learning experience da adu பண்ணும்போது I wanted to probably prove a point that I can also do this. எனக்கு ஜென்ரலாகவே வந்து இப்போ இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் அப்படியே ஊர்த்திட்டே இருக்கும். நம்மளால பண்ண முடியுமே, நான் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்னதாக. இட்ஸ் நாட் arrogance, it's just that you should be confident about certain things in life. So I was like, it's not even proving to someone else, it's proving to yourself that yeah, probably I can do this அப்படினு. சோ அந்த பில்லா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அப்புறம் இருக்கிற I mean பில்லா and யாழினி மோகினி நான் ஷூட் பண்ணதே சேம் டைம்ல ஷூட் பண்ணிருக்கேன். Really? So for me, ஆமா சேம் டைம் தான் ஷூட் பண்ணிருக்கேன். So 10 days or 15 days schedule would be Billa. Next 15 days schedule would be யாழினி மோகினி, where I have to be very quiet. I shouldn't, I mean ரொம்ப இமோட் பண்ணக்கூடாது, ரொம்ப அப்படியே காய் அப்படியா இருக்கணும். இங்க போனா அப்படியே வேற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா சத்தியம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் 0 மாதிரி காமெடி நிறைய அதுல ட்ரை பண்ணிருப்பீங்க. ஃப்ரம் தேர் ராமராஜ்யம் வந்தது, absolutely people were blown and அந்த டைம்ல என்னென்னமோ பேசினாங்க. பட் அதையும் அகெயின் யூ ப்ரூவ் தட். அங்கேருந்து ராஜாராணில அகெயின் திஸ் இஸ் லைக் another Nayanthara who's landed in our who is this girl, what has she, how is she doing this, எப்படி கத்துக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரம் ராஜாராணி அப்படி பாத்தீங்கன்னா நானும் ரவுடி தான், தென் கொக்கோ, அறம், இமைக்கா நொடிகள் எல்லாமே. அண்ட் கமிங் டு தட், ஒவ்வொரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து ஒவ்வொரு படத்துல இருந்து வித்தியாசமா தெரியுறாங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வாட்டி பேசுறாங்க அந்த. பட் உங்களோட படங்களை நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு இது நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் உங்களோட ட்ரெஸ்ஸிங், the way you look, ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டர், இந்த படத்துக்கு இந்த லுக்லயே தான் நான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப புதுசா தான் இருந்தது. ஏன்னா யூசுவலா டிஃப்ரெண்டா ஒவ்வொரு சீனுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்படிதான் இருந்தது. and you changed that. இல்ல இந்த போஸ்டர் பார்த்தா எனக்கு இமைக்கா நொடிகள் தெரியும், இது யாரடி நீ மோகினின்னு தெரியும். ஆரம்பம் பார்த்தா அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல், ஒரு லுக், கலர் பேலட் எல்லாமே அதுக்கு. so was there a conscious, அதே மாதிரி சொல்லிடுறேன் முன்னாடி, சாரி இப்போ நீங்க கட்டின சாரி வந்து so popular, பட் நயன்தாரா மாதிரி யாரும் அவ்வளவு அழகா சாரி கட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ சாரியில வந்து அதுலயே நீங்க அரம்ல ஒரு மாதிரி இருப்பீங்க, விசுவாசம் பாத்தீங்கன்னா பட் ஒரே சாரி தான் நாங்க பார்த்தா அவ்வளவு வித்தியாசம் தெரியும். எப்படி how do you do that? It is நீங்க கேட்ட மாதிரி இட்ஸ் வெரி கான்ஷியஸ் டிசிஷன் தான். யூஸ்வலி ஹீரோயின்ஸ்னா எல்லா சீனுக்குமே வந்து வேற நம்ம வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு இஷ்டத்துக்கு ஒன்று அப்படி வரலான்னு இருக்கிறது தான் ஜென்ரல் இதா இருக்கும். அப்படிதான் இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் நம்மளுக்கு இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ், என்னோட ஃபிலிம்ஸே நீங்கள் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் தான் இருக்கிறது உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் அந்த கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க எந்த போஸ்டர் பார்த்தாலும் எந்த போட்டோ பார்த்தாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும் that this is that film. I think that is very important. ஏன்னா அதுதான் வந்து எனக்கும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கனெக்டும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு, பார்த்தா ஓகே இது விஸ்வாசமோட போஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், இது அரமோட போஸ்டர் அப்படின்னு தெரியும், இமைக்காவோட போஸ்டர் தெரியும், என்னாடியோட எல்லாருமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு த லுக்ஸ், ஐ ஃபீல் முன்னாடி இருக்கிற செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம ஒரு விதமாக எப்படி there was no such characterization where we had to follow certain rules அப்படி கிடையாது. பட் இப்போ கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ஃபிலிம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், பிகாஸ் we are doing a lot of character driven films அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, I try mostly to be in that character. I should look the part. பட் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் எல்லாம் அப்பெல்லாம் வரும். அப்ப நீங்க நாம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோமே. அப்போ இல்லங்க, இப்போ வரைக்கும் கிரிட்டிசிசம்ல இருக்கிறது வந்து அது எப்பவுமே இருக்கதான். ஈவன் ஃபார் மை லுக்ஸ், லுக்ஸ்க்கே வந்து இப்போ ரீசெண்டா கூட ஐ திங்க் someone had posted a pic of mine. இப்போ என் போட்டோ எடுத்து கனெக்டோட ஒரு சீன்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ எடுத்துட்டு ரொம்ப சோகமா ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அது சோகமான சீன் தான். அது சோகமான சீன்ல எப்படிங்க வந்து நல்லா பல்ச்சுன்னு சிரிச்சிட்டு ஃபுல்லா கிளாமரா அப்படி இருக்க முடியாதுல்ல, ஷைனியா. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஃபில்மோடது நல்லா இல்ல இதுல நீங்க ஒல்லி ஆயிட்டீங்க, இதுல நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க, ஃபார் எவ்ரிதிங் there is a problem.
வெயிட் போட்டா நீங்க வெயிட் போட்டீங்க அப்படின்றாங்க, வெயிட் கம்மியாயிடுச்சுன்னா ஐயோ என்ன வெயிட் கம்மியாயிடுச்சு அப்படின்ற. தட் வில் பி அ கான்ஸ்டன்ட் திங். பட் ஐ ஃபீல் ஏன் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அது நம்ம ட்ரை பண்றோம். ஓகே, இந்த ஃபிலிம்ல நம்ம கனெக்ட் ஃபிலிம்ல வந்து ஐ எம் அ மதர் ஆஃப் அ 15-year-old. ஸோ என்னால் வந்து 15-year-oldக்கு காம்படிஷனாக நிற்க கூடாது. நான் அதுக்குன்னு நான் இப்போ நரைச்ச முறி போட்டு அப்படி வரணும்னு இல்லை. தெர் இஸ் அ வே டு பி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த லுக்கை வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற சீன்ஸ் அண்ட் த ப்ராப்ளம்ஸ் தட் தே கோ த்ரூ, கனெக்ட்ல இருக்கிற ஃபில்மோட விஷயம், அந்த கேரக்டரும் அண்ட் த ட்ராமா தே கோ த்ரூ. யூனோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் தட் ஹேப்பன்ஸ். அவங்களுக்கு கோவிட் வந்துடும் அண்ட் யூனோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் அந்த போட்டோஸும் அந்த ஹோல் ஃபில்ம் வந்து நடக்கிறது. லாக்டவுனோட சிச்சுவேஷன்ல நடக்கிற ஃபில்ம். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஆப்வியஸ்லி ஐ ஃபீல் இட் ஷுட் பி லைக் தட். யூனோ யூ கான்ட் பி லைக், யூ கான்ட் பி யுவர் பெஸ்ட். எப்படி ஆகுதுன்னா எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு ஒன்று ஆயிடுது, விச் இஸ் நாட் ஸோ ஓகே. அண்ட் எப்போவுமே வந்து இப்போ ஹீரோயின்ஸ்னா எப்போவுமே வந்து பல்ச்சுன்னு இருக்கணும், எப்போவுமே நல்லா மேக்கப் போட்டு நல்லா ஹேர் எல்லாம் கரெக்டாக வச்சு அப்படி நான் பண்ணிட்டு இருக்கிற டைமும் இருந்தது. When I'm saying the set of films where I didn't know இது கரெக்டா இருக்குமா இல்லைன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஓகே நம்ம எப்பவுமே கரெக்டா இருக்கணும். இப்போ கரெக்டா இருக்கும்போது there's this interview I saw of another heroine. என் பேர் சொல்ல, பட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து நான் அவங்கள பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல அவங்க அப்படியே ப்ரிம் அண்ட் ப்ராப்பரா ஹேர் எல்லாம் கரெக்டா அப்படி வச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் சீன்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஏதோன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அப்புறம் நான் வந்து ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்ல, பட் ஆனால் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அதுக்குன்னு உட்காந்துருக்க மாட்டாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்னா ஒரு ஐ மீன் there will be people to take care of you and they'll obviously tie up your hair and all that. And also there is a huge difference when you are doing a realistic film and when you're doing a commercial film. That makes so much sense. Yeah. ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக் ஃபில்ம் நீங்க பண்ணும்போது யூ ஹாவ் டு கோ டு தட் லெவல் வேர் யூ லுக் த பார்ட். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வாஸ் ஃப்ரம் அ கமர்ஷியல் ஃபில்ம். ஓகே, கமர்ஷியல் ஃபிலிம்ல என் டைரக்டர் வந்து எப்படி சொன்னார்னா, நான் ஃபுல்லா இப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க இல்லை இவ்வளோலாம் சோகமாக இருக்கக்கூடாது, பிகாஸ் தட்ஸ் ஹவு தே வாண்ட் இட். இட்ஸ் த வே தட் ஃபில்ம் இஸ் பீங் டேக்கன். ஸோ அந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது அதுக்கு அது மாதிரி என்ன ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அது. இல்லை நம்ம ரொம்ப சோபரா இருக்க வேண்டிய ஒரு ஃபில்மா இருக்கும்போது அதுக்கு அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறது கூட பாசிபிள் இல்ல தானே? ஆமா, கமர்ஷியல் ஃபிலிம்ல நடக்கு. இல்ல, ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் வாட் யூ கேன் டூ அண்ட் cannot do. ஐ எம் டாக்கிங் அபவுட் த கான்ஷியஸ் டிசிஷன் தட் ஐ எம் மேக்கிங் டு லுக் த பார்ட். அவ்வளோதான் நான் பண்றேன். அதுக்கு நடுவில் வந்து 100 பேர் வந்து இது ஓகே நாட் ஓகே, அது 100 விஷயங்கள் வரும் தான். பட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ மை டைரக்டர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் நானும் ரவுடி தான் எடுத்தீங்கன்னா காது கேட்காத பொண்ணு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்கி வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது நான் நினச்சேன் ஓ பயங்கர சோபராக இருக்கணும், அதுக்கு அது மாதிரி அப்போ ஸ்டைலிங் பண்ணோம். ஓகே, ரொம்ப அப்படி சோகமாக இருக்கிற மாதிரி அப்படி பண்ணோம். விக்கி பார்த்து பயந்துட்டார், ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பாவம் இல்லை, ஐ மீன் காது கேட்காத பொண்ணு, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சர்டன் வே நம்மளுக்கு நம்ம ஒன்று யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு காது கேட்கலன்னு இருக்கிறதே அவங்க வந்து அது ஒரு விஷயமாவே எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அந்த ஃபிலிம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி காதுக்கு ஷார்ட் வைக்கும்போது காதே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அது ஸ்டைல் பண்ணியிருப்போம். தட்ஸ் ஹிஸ் விஷன். இப்போ ஒரு அரம்க்கு இருக்கிற ஸ்டைலிங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட், கனெக்ட் இருக்கிற ஸ்டைலிங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஃபார் கனெக்ட் அஸ்வின் டிடன்ட் வாண்ட் இட் டு பி வெரி சோபர், ஹீ வாண்டட் இட் டு பி லைக் அ யங் மதர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா ஸ்டைலிங்குமே. ஸோ இட்ஸ் லைக் அ கான்ஷியஸ் வெரி வெரி ரொம்ப பார்த்து நம்ம பண்ற ஒரு டிசைட் பண்ணி அதுக்கான ஒரு ஹோம்வொர்க் பண்ணி டிசைட் பண்ற. கண்டிப்பா அதுக்கு நிறைய ஹோம்வொர்க் பண்ணி பண்ற விஷயம் தான். அண்ட் தட் இஸ் வாட் lot of thought and lot of work put in, and that is what connects with the audience also. Yes, you know, இப்ப சில பேர் நம்ம மேல இருக்கிற இப்ப என்ன சில பேருக்கு பிடிக்கலனா அவங்க ஏதாவது ஒன்று எழுத தான் செய்வாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணாலும் அப்படிதான் எழுதுவாங்க. பட் அது என் மைண்டுக்கோ என் ஹார்ட்க்கோ அப்படி போகாது. ஆனால் என் காதில் விழும், நான் பார்ப்பேன், ஆனால் அது கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் தெம். கி
அவங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்கு நம்மளை பத்தி யோசிச்சு எழுதி அதை பத்தி ஒரு காமெண்ட் போட்டு எழுதுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கு போல அவங்களுக்கு. நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். பட் ஆனா என் ஆடியன்ஸ்க்கு வந்து அது எப்பவுமே கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். டெஃபினெட்லி லாட் ஆஃப் கனெக்ஷன். உங்களோட வே, யுவர் லுக்ஸ், யுவர் ஹேர் ஸ்டைல், ஃபிலிமே விட்டுருங்களேன், உங்களோட கல்யாண லுக்கே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல, அதெல்லாம் உங்க மேல இருக்கிற ஒரு ஆசைனால தானே. அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஜஸ்ட் தட் அவங்க பியூர் லவ், அவங்களுக்கு பிடிக்குது இல்ல, ஒரு அட்மிரேஷன். அண்ட் அவங்களுக்காக தான் நம்ம பண்ற ஃபிலிம்ஸோ the way we are and the kind of films that we do ல, நம்ம பண்ற எல்லா ஃபிலிம்ஸுமே ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம பண்றோம். we are not doing it for a certain reviewer or நம்ம critical acclaim கிடைக்கணும்னுக்காக. நம்ம everything is for the audience. They like it, they love it, that's ends there அவ்வளவுதான். சரி, இன்னொரு क्वेश्चन இருக்கு. 2013ல தான் நம்ம வந்துட்டு ஒரு ஷோல உங்ககிட்ட நான் கேட்டேன், எதுக்கு உங்களுக்கு மட்டும் மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு. நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் வந்து நான் அங்க போய் ஷெல்ஃப்ல இருந்து சூஸ் பண்ணுவேங்க இல்லையா, கடையில இருந்து. ஆனா எனக்கு மட்டும் டிடி டோர் டெலிவரி வரும். இந்த டோர் டெலிவரி பழக்கம் எப்ப நிறுத்துறதா இருக்கீங்க? இப்போ இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆமா ஜி, 2023 வந்தா 10 வருஷம் ஜி. சொல்லுங்க, எப்போ இந்த 10 இயர்ஸ்ல இன்னும் ஃபாஸ்டரா தான் ஆயிருக்கு டோர் டெலிவரி. முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஒரு 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 டிலே இதுல தான் வரும். ஏன்னா அப்பெல்லாம் அவ்வளோ ஃபேமஸா இல்லைல்ல டோர் டெலிவரி. அப்பவே எனக்கு கொஞ்சம் வரும் கரெக்டா. ஆனா இப்போ எப்படின்னா இன்னும் ஃபாஸ்டரா வருது. சும்மா இதே மாதிரி தாங்க, அன்னைக்கு சொன்ன அதே ஆன்சர் தான் இன்னைக்கும் சொல்றேன். வீட்டுல சும்மா இருப்பேன், சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், நான் என் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன், சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏன் என்ன பண்ணோம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, எதுக்கு இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னே நம்மளுக்கு புரியாது. ஓ, திஸ் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு புரியறதுக்கே ஒரு 10 days ஆகும். அதுக்குள்ள அது ஃபிளேர் அப் ஆகி அது வந்து வேற ஒரு இஷ்யூ ஆகி அது பரவாயில்லைங்க. ஐ மீன் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஓகே வேற வழி. அதனால ஓகே வந்துச்சு. ஓகே ஓகே பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ரூம்ல வை, நீ என்ன பண்ற, இதை கொண்டு போய் ஹால்ல வை, இல்ல வீட்ல அடுக்கி வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன். அதனால ஓகே தான், அது ஓகே தான். ஐ திங்க் இட்ஸ் a part of life, so definitely. சரி, நீங்க இவ்வளவு வருஷமா நடிச்சுட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கு கூட அந்த ஒரு லீவரேஜ் வந்து சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு குழந்தைய ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க ஒவ்வொருத்தங்க மண்டைக்குள்ள வந்துடுது. ஏன் அதுதான் எனக்கும் புரியல. இது வந்து நம்ம ஒரு கொஸ்டினா நீங்க கேக்குற அளவுக்கு இதுக்கு ஒரு டிபேட் ஒண்ணு இவ்வளோ வருஷமா, ஐ மீன் லைக் அதனால எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப அது ஒரு serious question I கேட்க விரும்புறேன். Because I really don't know why that thing is still happening, and maybe we should answer in a way like இல்ல அதுதான் எனக்கும் புரியல. ஏன் நம்ம அந்த ஒரு क्वेश्चन கேக்குற அளவுக்கு அதுக்கு ஒரு ரெலெவன்ஸ் இருக்கனால தானே நீங்க கேக்குறீங்க. அதுவே கரெக்ட் இல்லன்னு எனக்கு தோணுது. as in ஏன் அப்படி எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு? ஏன் why is it a topic that women can't work after marriage, or கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா பசங்க வந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிடுறாங்க, அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இதே வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா why is it like an interval point? Marriage is not an interval point, you know. There is so much more. I mean, I think marriage just makes you, you know, very fulfilled in life, very settled in life. And I think நம்ம அந்த ஒரு செட்டில்டா இருக்கிறது ஃபீல் பண்ணும்போது you want to do more, you want to achieve more அப்படின்னு இருக்கிறது தான் ஐ திங்க் நான் பார்த்த எல்லா விமனுக்கும் இருக்கிற மைண்ட் செட் வந்து அதுதான். ஃபார் பாய்ஸ் இட்ஸ் லைக் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் தே லுக் லைக் வெரி ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா ஓகே உங்களுக்கு முடிஞ்சிச்சு, ப்ராபப்ளி நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ஐ மீன் யூ கேன் டேக் ரெஸ்ட். அந்த மாதிரி ஏன் அப்படி இருக்குன்னே எனக்கு நிஜமாவே புரியல. ஃபார் மீ இட் ஹாஸ் நாட் சேஞ்ச்ட் எனி திங். என் வீட்லேயும் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, என் மைண்ட் செட்லேயும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. அண்ட் தேங்க்ஃபுல்லி என் கூட இருக்கிறவங்களோ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ பெட்டராக தான் இருக்குன்னு தவிர தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ ஐ திங்க் தட் thought itself shouldn't come in our mind ன்னு எனக்கு தோணுது. I think it's a beautiful beginning of a new phase of life ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அது இருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட், அதை ரீட்ரேட் பண்ணுறேன். லைக் once you're married, once you're settled,
you know you have a support system, somebody to hold on to and Yeah. run fast அப்படின்னா இன்னும் நிறைய தான் பண்ணணும். ஆமா, That's the right mindset also. that's the right mindset, and that's how எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியல, but I feel and I really wish எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கணும்னு. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து என்கேஜ்ட் ஆனதுக்கு அப்புறம், இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், இட்ஸ் பின் ஒன்லி பெட்டர். இப்போ எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருக்கிறதுனால ஐ ஃபீல் ஐ கேன் டூ பெட்டர், ஐ கேன் அச்சீவ் மோர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபில்ம்ஸ் பெட்டர், ஆர் ஐ கேன் டூ சர்டன் திங்ஸ் பெட்டர். அப்படி தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. ஓகே, இதுதான் ஒரு கிராமர்ங்கிற மாதிரி. There is no rule. There should not be a rule. You know, I think marriage is beautiful. It is about two hearts, two souls, you know, joining together to create a beautiful life. Why can't you celebrate it? Why can't you think of it as a starting point, you know? ஒரு yet another starting point அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா I think life is going to be so beautiful நினைக்கிறேன். Definitely, definitely, sure, very well said. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.